Hello and welcome to இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டு யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அப்பா வந்து கீரை வடையும் மெது பக்கோடா எபிசோடுக்கு வந்திருக்கும் போது துர்கா லஞ்சம்ல முந்திரி பக்கோடா பற்றி சொன்னார். ஸோ இப்போ எல்லாரும் வந்து முந்திரி பக்கோடா பண்ணுங்க, வடையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக சீனியர் பட் ஸ்பெஷல் முந்திரி பக்கோடா உங்களுக்காக எப்படி பண்ணுறது கற்றுக் கொடுக்க போகிறேன். அப்பாவோட டிஷ் எது பண்ணாலும், அப்பாவோட ஹோட்டல்லேருந்து நான் எது பண்ணாலும், அப்பா கிட்ட எத்தனை வருஷம் ஆனாலும் இதை பழக்கமாக வச்சுருக்கேன். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், அப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும், பட் திருப்பியும் நான் ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு நான் கேட்டுப்பேன். ஸோ இன்னைக்கு காத்தாலையும் நான் அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த கேஷ்யூ பக்கோடா பண்ணும்போது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. ரொம்ப முக்கியமாக அவர் சொன்னது வந்து, இந்த கேஷ்யூ பக்கோடா பண்ணும்போது யூஸ்வலாக வனஸ்பதியில் பண்ணுவாங்க, பட் அவர் அந்த மெது பக்கோடா எபிசோடில் நீங்கள் எழுதின கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு ஜனங்கள்லாம் வந்து வனஸ்பதி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க, பட் நீ வந்து அதனால் நெய்யில் பண்ணு, நெய்யில் பண்ணால் கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும், பட் பரவாயில்ல நெய்யில் பண்ணி காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் அந்த முந்திரி பக்கோடா அப்பாவோட ரெசிபியை உங்களுக்கு நான் நெய்யில் பண்ணி காட்ட போகிறேன், நெய்யில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இல்லைனா வனஸ்பதியில் அந்த சோடா மாவு உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடலை மாவு போட்டு பண்ணுற விஷயத்தை நான் இன்றைக்கி நெய்யில் பண்ணி காட்ட போகிறேன். துர்கா லஞ்சோமுடைய ஒரு ட்ரேட்மார்க் டிஷ் முந்திரி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே நெய் வச்சுருக்கேன், 1.5, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த முந்திரி பக்கோடாக்கு தேவையான உப்பு, ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா, சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சிங்களேன், 1/2 டீஸ்பூன் குக்கிங் சோடா. இதை இங்கே போட்டிருக்கேன், இது இங்கே இருக்கட்டும். இது கூடயே இங்கே ஒரு கை தனியா, பச்சை தனியா இங்கே வச்சுருக்கேன். இந்த பச்சை தனியாவை இது மாதிரி க்ரஷ் பண்ணுங்க. ஒன்றும் பாதியமாக இது க்ரஷ் ஆகும். இது மாதிரி ஒரு கட்டிங் போர்டில் வச்சு இந்த ரோலிங் பின்னை வச்சு இது மாதிரி க்ரஷ் பண்ணுங்க, அது உடையும். இதை ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சிங்க. சும்மா ஒரு கை தனியாக இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே 2 பச்சை மிளகா, இதை ஃபைனாக சாப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்னுடைய கட்டிங் பற்றி வீடியோ கேட்டிருக்கீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் நீங்கள் வீடியோ போடுங்கன்னு. கண்டிப்பாக பண்ணி போடுறேன், பட் அதுக்கு முன்னாடியே நான் பண்ணுற டிஷ்ஷஸில் நீங்கள் நிறைய கட்டிங் கற்றுக்குப்பீங்க. நான் தனியாக ஒரு வீடியோ போடணுன்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பச்சை மிளகா, அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஃபைனாக சாப் பண்ணுங்கள். ஓகே, கருவேப்பிலை ரெடி. இங்கே இஞ்சி தோல் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க, இதுக்கு வேண்டிய மேட்ரே வந்து இவ்வளோ தான். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உப்பு, குக்கிங் சோடா, நெய் போட்டுட்டேன். இப்போது இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம மெது பக்கோடாக்கு வந்து பீட் பண்ணணும், இப்படி மாலிஷ் பண்ணி அதை அப்படியே ஃப்ராத்தி பண்ணணும், நிறைய ஆக்கணும். இது அது மாதிரி தேவையில்லை. இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கையோட சூடுலேயே வந்து அது மெல்ட் ஆகும். அந்த குக்கிங் சோடா, அந்த உப்பு, இந்த நெய், இது 3 சேர்ந்து பாருங்கள், மிக்ஸ் பண்ண பாருங்கள், ஃப்ளஃபி ஆகும், அப்படியே கொஞ்சம் ஈரமாக தண்ணி ஆகும். ஓகேங்களா? இப்போது இதுக்கு நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன்னா ஒரு 30 கிராம், 30-40 கிராம் நெய் போட்டிருப்பேங்க. அந்த 40 கிராமுக்கு இப்போதைக்கு ஒரு 200 கிராம் கடலை மாவு போடுறேன். ஓகே, 200 கிராம் கடலை மாவு, நம்ம சாப் பண்ண கருவேப்பிலை, பச்சை மிளகா, இங்கே இடித்து வச்சுருக்கிற முழு தனியா வந்து ஒரு 20 கிராம் வச்சுங்களேன். இது எல்லாத்தையும் போட்டு இதை இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், அந்த நெய்யில் அதெல்லாம் வந்து ஒட்டிக்கிச்சு, கடலை மாவு அதெல்லாம் நல்லா ஒட்டிக்கிச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே 200 கிராம் கடலை மாவு போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 150 கிராம் முந்திரி பருப்பு, 150 கிராம்ஸ் முந்திரி பருப்பு. இது முந்திரி பக்கோடா, ஸோ கொஞ்சம் முந்திரி பருப்பு ஜாஸ்தி போடணும். முந்திரி பருப்பு இல்லாமல் முந்திரி பக்கோடா பண்ண முடியுமாலாம் என்கிட்ட கமெண்ட் கேட்கக்கூடாது. இதை நல்லா எல்லாமே ஒன்று சேர இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க. இப்போது இது மாதிரி இருக்கிறத லைட்டாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிங்க.
எப்படி இருக்கும்னா நம்ம சப்பாத்தி பூரி மாவு இருக்குல்ல அந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லைட்டாக தண்ணி தெளித்து அந்த பூரி சப்பாத்தி மாவு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மெது பக்கோடா பண்ணும்போது ரொம்ப கம்மியாக நிறைய டால்டா போட்டு நிறைய வனஸ்பதி போட்டு தண்ணி கம்மியாக போட்டு அதையே பீட் பண்ணி பண்ணோம். ஆனால் இது அது மாதிரி இல்லை. அந்த நெய் கம்மி, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி ஊற்றி இது மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பூரி மாவு மாதிரி பிணைஞ்சிருங்க. சாப் பண்ண இஞ்சி ரொம்ப முக்கியம், இஞ்சியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது பாருங்கள், இதோ இதை பாருங்கள், ஒட்டுற கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் பாருங்கள், கையில் ஒட்டுது, அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மந்த்ரா கடலெண்ணெய் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது எதுவாக இருந்தாலும் மந்த்ரா கடலெண்ணெய் ஃப்ரை பண்ணுங்கள். நோ அடிட்டிவ்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ கலர், நாட் ரீஃபைண்ட் ஆயில், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அல்ல. இது வந்து நேச்சுரல் கடலெண்ணெய். அதனால தான் நான் இவ்வளோ ஐ ரெக்கமெண்ட் திஸ் ஆயில். கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிங்க. ஆயில் வந்து மிதமான சூடான ஒன்று இது மாதிரி எடுத்து, யூஸ்வலாக ஆனியன் பக்கோடா வந்து ஷேப் இல்லாமல் போடுவோம். இது அது மாதிரி போடக்கூடாது. கொஞ்சம் இப்படி ஒரு ஷேப் பண்ணி ஒரு ஷேப்பாக போடுங்க. ஷேப் இல்லாத மாதிரி அப்படியே உதிராக போடாதீங்க, நல்லா வராது. கொஞ்சம் உருண்டை பிடிச்சி இதோ கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், இப்படி ஒரு ஷேப் பண்ணி இதில் போடுங்க. ஏன்னா அப்போ தான் கேஷ்யூ நட் வந்து உள்ளார உட்காரும். இல்லைன்னா தனியாக வெயிட்டில் கேஷ்யூ நட் மாதிரி தனியாக வந்துடும், மாவு தனியாக வேகும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் சீக்கிரமாக ஆயிலில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பினஸ் இருக்காது. கிறிஸ்பினஸ் வேணும்னா இது மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு 8-10 நிமிஷம் இதை ரோஸ்ட் பண்ணணும். இது கடலெண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. கடலெண்ணெய் வந்து ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த சூடு ஏறினா கூட அந்த டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி கடலெண்ணெய்க்கு இருக்குது. ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வில் சஸ்டெயின். ஸோ நல்ல ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ணும். அதனால் கடலெண்ணெயில் சமைச்சா இட் இஸ் குட் ஃபார் தி ஹெல்த். எந்த ஆயிலை விடையும் கடலெண்ணெயில் ஆயில் ஃப்ரை பண்ணால் இட் இஸ் மச் மோர் ஹெல்தியர். நான் எப்போவுமே சொல்கிறது, ஆயில் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 4 ஸ்பூன் தேவை. நல்லெண்ணெய், நெய், கடலெண்ணெய் இந்த காம்பினேஷனை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல வியாதிங்க வராமையும் இருக்கிற வியாதிங்க குணமாகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அளவோடு சாப்பிட்டா நல்லது, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம். கொஞ்சம் ஷேப் பண்ணி போடணும். அப்படியே உதிராக போடுறது அது வெங்காய பக்கோடா மாதிரி ஆகிடும், ஆனியன் பக்கோடா மாதிரி ஆகிடும். ஸோ இது முந்திரி பக்கோடான்றதுனால கொஞ்சம் ஒரு ஷேப் இருக்கணும். இந்த பக்கோடா நம்ம ஆயிலில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கோடாலாம் அப்படியே கீழே போய் செட்டிலாக இருக்குது கீழே. ஸோ அடிக்கடி இது மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி கிண்டி விடுங்க. கிண்டினா எல்லா சைடும் குக் ஆகும் பாருங்கள். அப்புறம் அந்த நொரை வர்றது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள். அது அப்படின்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு 8-10 நிமிஷம் நிதானமாக இது மாதிரி குக் பண்ணி இவனுங்களை பொறுமையாக ஆயிலேருந்து வடித்து ஒரு கொலாண்டரில் போடுங்க. அதாவது ஆயில் ஸ்ட்ரெயினர், அதை நாங்கள் கொலாண்டர்னு சொல்லுவோம். பாருங்கள், இது மாதிரி அங்கங்கே உடச்சலாக அங்கங்கே முழுசாக ஒரு பிரமாதமான கோல்டன் ப்ரௌன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை சமையலில் கோல்டன் ப்ரௌன். அடியில் பாருங்கள், நல்லா தேடி பாருங்கள், மீன் பிடிக்கிற மாதிரி அடியில் தான் உடஞ்ச கேஷ்யூ நட் எல்லாம் போய் உட்காந்துருப்பான். அவனை அப்படியே விட்டிங்கன்னா கருப்பாயிடுவான். ஸோ அடியிலேருந்து அவனெல்லாம் அந்த பொடி, இந்த பொடி இருக்குது பாருங்கள், அவனை விடவே விடாதீங்க. பக்கோடா வந்து 2 நாளில் காலி ஆகிடும். இந்த பொடி கீழே இருக்கும் பாருங்கள், அந்த பொடி ரசம் சாதம் கூட சாப்பிட்டீங்கன்னா அன்பிலீவபிளாக இருக்கும். ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேஷ்யூ பக்கோடா சீனியர் பட் சதாசிவ பட் ஸ்டைல் துர்கா ஸ்பெஷல் உங்களுக்காக. ஜஸ்ட் ஃபார் யூ இன் வெங்கடேஷ் பட் சிதாம் தொட்ட சமையல் இன் மை ஸ்டைல்.